திருந்தாத விஜய் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆபத்தான பேச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சார். ஒரு பொதுக்குழு அப்படின்னோடனே அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன பேசுவாங்க, கட்சியினுடைய வளர்ச்சியும் கட்சியினுடைய அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும், இன்னும் என்னென்ன வகையில் நம்ம கட்சியை வலுப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் என்னென்ன பொறுப்புகள் ஒதுக்கப்பட வேண்டும், தேர்தலை எப்படி பணியாற்ற வேண்டும், இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எதுவுமே பேசலை. மாறா என்ன பேசியிருக்காங்க, வழக்கம் போல் அதே திமுக எதிர்ப்பு தான். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அதை விட இன்னொருத்தர் அதிகமாக பேசினார், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, குறுகிய மனம் கொண்ட மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடுமையான வார்த்தைகள்லாம் விஜய் பயன்படுத்தியிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு வகையில் இதோடைய நோக்கம் என்ன, பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மீது வைக்கப்படக்கூடிய கேள்விகள், தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைக்கப்படக்கூடிய கேள்விகள், குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தின் தொடர்பாக விஜய் மீது வைக்கப்படக்கூடிய கேள்விகள், இது யாரும் அந்த கேள்வியை முன்வைக்கக்கூடாது, அதை அப்படியே டைவர்ட் பண்ணோம் அப்படிங்கிற வகையில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நம்ம வருவோங்கிற நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற வகையில் தான் இந்த பேச்சுக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு வகையில் திமுகவை பதில் கொடுக்க வைத்து அதன் மூலமாக திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்கணும் அப்படிங்கிறதா அதனுடைய பின்னணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக என்ன பண்ணுவாங்க, கோபப்பட்டு பதில் அளிக்க முயற்சி பண்ணும்போது அது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற விவாதமாக மாறும். அதற்கு இந்த பேச்சுகள் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற வகையிலையும், ரெண்டாவது நம்ம பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, இன்னும் அந்த கேள்விக்கு நம்ம விளக்கமே கொடுக்கலையே, கரூர் சம்பவம் தொடர்பாக பல கேள்விகள் இன்னமும் விடை காணாமல் இருக்குது, அந்த விடையை நாம் இன்னும் சொல்லாமல் இருக்கமே, அப்போ திரும்ப அதை நம்ம கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கடந்து வருவோங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீமானும் கூட பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அதே துணியில் தான் திமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் திமுக தரப்பில் அவருக்கு பெருசாக எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. ஏன்னா திமுக பற்றி விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சியும் அதனுடைய தலைவரும் பற்றி திமுக கடுமையாக பேச தொடங்கினால், முதலமைச்சர் கடுமையாக பேச தொடங்கினால், களம்ங்கிறது திமுக வெர்சஸ் எந்த கட்சி திமுக எதிர்த்து பேசுகிறாங்களோ அந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி மாறும். அப்படிங்கிறனால சீமானும் அதை ட்ரை பண்ணார். ஆனால் திமுக நாம் தமிழ் கட்சியை கண்டுக்கவே இல்லை. அதனால் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுக பதிலளிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அப்படிங்கிறத அது மூலமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் விஜயை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முதலமைச்சரை விமர்சிக்கும் போது அது முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்ல வைக்கணும், அவரை பேச வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது பேசப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதை திமுக எப்படி அதை கையாள போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக திமுக குறித்து விமர்சிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப நுணுக்கமாக அதை யோசித்து பார்த்தா புரியும். அதாவது அறிஞர் அண்ணா காலத்தை தவிர்த்துட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுகவை மட்டும்தான் கடுமையாக விமர்சிக்கிறாரு விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும். அதுவும் எம்ஜிஆர் இருந்த காலமான 1972 வரை விட்டுட்டு அதுக்கு பிறகான திமுகவை, எம்ஜிஆர் திமுக இருந்தார் இல்லையா, அந்த காலத்தையும் விட்டுறாங்க, அதுக்கு பிறகான திமுகவை மட்டுமே குறிவைத்து விமர்சிக்கிறாங்க விஜய் மற்றும் அவருடைய கட்சியினர். அதனால் இதன் மூலமாக என்ன கணக்கு அப்படின்னா, எம்ஜிஆர் அண்ணாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். எம்ஜிஆர் அண்ணாங்கிறவங்க மிக முக்கியமான தலைவராக இருந்தார்கள், அவருடைய ஆதரவு அப்படிங்கிறத தனக்கு சாதகமாக்கிக்கணும். அண்ணாவை எம்ஜிஆரை திட்டினோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு எதிராக போயிடும். அதனால் அவங்கள நமக்கு சாதகமாக மாற்றணும், அவங்க ஆதரவு நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து அதுக்கு பிறகான திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பொதுக்குழுவில் இந்த பேச்சு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் அரசியலாக மட்டும்தான் இருந்தது. நீங்கள் அரசியல் பேசலாம், அதுக்கான பல மேடைகள் இருக்குது. ஆனால் கட்சியுடைய பொதுக்குழுவில் முழுக்க 99 விழுக்காடு அரசியல், அதுவும் குறிப்பாக திமுகவை மட்டுமே எதிர்த்து பேச்சு அமைந்தது. அப்படிங்கிறது அது திமுக எதிர்த்து பேசுறதுனால அது தாவேகா பெரிய அளவு வளர்ந்துரும் அப்படின்லாம் கிடையாது. திமுக எதிர்த்து பேசுறதுக்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவ கட்சியுடைய வளர்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா தாவேகா நல்லா வளரும். ஆனால் அதை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட நீங்கள் கொஞ்சம் கூட மாறலை அப்படிங்கிறதும் இதன் மூலமாக தெரிய இருக்குது. என்னென்னா 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் குறித்து உருக்கமாக பேசியிருக்கணும் விஜய். அப்படி பேசினாரா? அந்த அளவுக்கு இல்லை. திமுக எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு கூட 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக விஜய் பேசவே இல்லை. வெறுமனே சில வார்த்தைகளை மட்டுமே பேசிட்டு அதை கடந்துட்டார். அதை நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால
விஜய் அரசியல் ரீதியாக இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கிற துணியிலேயே தயாராகி வந்திருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது. அதில் அதுவும் மக்கள் மத்தியில் தமக்கு ஆதரவு இருப்பதாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வது போல தான் அவருடைய பேச்சுக்களும் இருந்துச்சு. கொஞ்சம் கூட வருத்தம் அளிக்கக்கூடிய துணி சுத்தமாக விஜய் பேச்சில் இல்லவே இல்லைங்கிறது அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம், நமக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயமாக இருக்குது. இந்த கரூர் துயர் சம்பவத்தில் விஜய் பார்க்க உயிரிழந்த 41 பேருக்கும் ஒரு புகைப்படம் வைத்து ஒரு அஞ்சலி கூட செலுத்தலை. வழக்கமாக அது ஒரு மேடையில் 41 பேருடைய புகைப்படங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் அப்படின்னா அது இன்னும் அவங்களுடைய சார்ந்தவங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துருக்கும். ஆனால் அதுவும் பண்ணலை. அப்போ ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. கரூர் செல்ல காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டோம் அப்படின்னு தொடர்ந்து தாவேக்களை சொன்னாங்க. நீங்கள் ஏன் கரூர் நேரடியாக போகல அப்படின்னும் போது நாங்கள் கரூர் போகிறதுக்காக போலீஸ்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம், அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மக்களை பார்க்க விட மாட்டாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஆனால் உண்மை அது கிடையாது. ஒருவேளை அனுமதி காவல்துறை மறுக்கப்பட்டிருந்தா நீங்கள் அதனால தான் கரூர் போகலை அப்படின்னா உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை கண்டித்திருக்க வேண்டும். அதை கண்டித்து ஒரே ஒரு தீர்மானத்தையாவது நிறைவேற்றிருக்க வேண்டும். கரூர் செல்ல காவல்துறையிடம் அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்காத காவல்துறையும் காவல்துறை கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் கண்டிக்கின்றோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கொண்டு வரலை. தீர்மானம் கூட வேண்டாம், விஜயோட பேச்சில் அதை சொல்லியிருக்கலாம். நாங்கள் கரூர் போகிறதுக்கு அனுமதி கேட்டோங்க, காவல்துறைக்கிட்ட அனுமதிக்கு பாருங்கள், அனுமதி கடிதம், ஆனால் அவங்க அனுமதி கொடுக்கல, அவங்க அனுமதி கொடுக்காம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எங்களை தட்டி கழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் பேச்சிருக்கலாமே. அப்படியும் பேசலை. ஏன் தெரியுமா பேசலை? ஏன்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்க, விஜய் இந்த மாதிரி பேச்சிருந்தான்னா காவல்துறை உடனே ஆதாரத்தை வெளியிடுவாங்க. எப்போ அனுமதி கேட்டார் பாருங்கள், அனுமதி கேட்டப்போ நாங்கள் சொன்ன பதில் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் காவல்துறை வெளியிடுவாங்க. அதனால் விஜய் மாட்டிக்குவார். எங்கள் காவல்துறை நீங்கள் அனுமதி கேட்டுறீங்க, அனுமதி காவல்துறை கொடுத்துருக்காங்க, இல்லை அனுமதி நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையான்னு எல்லாமே ஆதாரத்தோட காவல்துறை சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் அதை பற்றி போய் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிறதா விஜய் அதை பற்றி மேலோட்டமாக சில இடங்கள் இதுக்கு முன்னாடி தாவேக்கா பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் விஜய் இதை பற்றி பேசவே இல்லை. தாமாக ஏன் போலீஸார் சொன்ன பின்னரும் கூட கேட்காம சம்பவ இடத்துக்கு போனார், சம்பவ இடத்துல தான் பேசும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போது ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி என்னென்னா காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொன்னீங்களே, அதை கண்டித்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றலை, ஏன் அதை பற்றி பேசவே இல்லை ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, தாமதமாக வந்தீங்க இல்லையா, நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய அனுமதி கடிதம் காவல்துறையிடம் கேட்ட அனுமதி கடிதத்தில் சொன்ன டைம் என்ன, ஒரு 10 மணிக்குள்ளாக, அந்த 3 to 10 அந்த டைம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய அஃபீஷியல் அந்த பேஜில் என்ன போட்டிங்க, நீங்கள் 12 மணிக்கே வந்துடுவார் அப்படின்னு போட்டிங்க. 12 மணிக்கே வந்துடுவார்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கே கூட தொடங்கிட்டாங்க. 10 மணி 9 மணிலிருந்தே 9 மணிக்கு கூட தொடங்க வச்சது யார், அந்த பதிவு போட்டது யார், தமிழக வெற்றி கழகம், விஜய்க்கு பதிவு போடக்கூடியவங்க போட்டிருக்காங்க. அப்படின்னா எதுக்காக சொன்ன டைம் போல 12 மணிக்கு வரேன்னு சொன்ன நீங்கள் எதுக்காக ரொம்ப 7 மணி நேரம் தாமதமாக வந்தீங்க, ஏன் தாமதமாக வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா? அதுவும் அதை பற்றியும் பதில் சொல்லலை. அடுத்து கூட்டம் அதிகமாக இருக்குது, போலீஸார் என்ன சொல்கிறாங்க, அந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, போக வேண்டாம், பஸ்ஸை இங்கே நிறுத்துங்க, உள்ளே கொண்டு போகனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், உள்ளே கொண்டு போகாதீங்க அப்படின்னு உடனே ஆதவர்ஜன் சொல்கிறேன். இல்லை எங்களை அங்கே தான் கேமரா டைரக்ஷன் லைட்டிங் எல்லாமே இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க கூட்டம் ரொம்ப அதிகம் நெரிசலாக இருக்குது, அதனால் நீங்கள் கூட்டத்துக்குள்ளே க்ரௌடுக்குள்ளே வண்டி கொண்டு போகாதீங்கன்னு சொன்ன பிறகும் கூட நான் அங்கே தான் பேசுவேன், அங்கே தான் போவேன் சொன்னது ஏன்? அதுக்காக நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க பொதுக்குழு கூட்டத்தில். இப்போ 3 கேள்வி இது வரைக்கும். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு கொடுக்கல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தொடர்பாக இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து காவல்துறை தரப்பு வெளியிடக்கூடிய அந்த ஏதாவது ஆதாரம் வெளியிட்டானா மாட்டிப்போம் அப்படிங்கிற அடிப்பில் நீங்கள் கேட்கல, அதனால் இதை பற்றி நீங்கள் பேசல. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் லேட்டாக வந்தீங்க, தாமதமாக வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பற்றியும் நீங்கள் பேசலை. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக எந்த இடத்துல நாங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் போய் நின்று பேசுவோம், அது கூட்டம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வண்டி கொண்டு போனீங்களே, ஏன் அங்கே போனீங்க, காவல்துறை சொல்லி நீங்கள் ஏன் கேட்கல அப்படிங்கிற பற்றி நீங்கள் பேசலை. நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்காக உங்களுக்காக காத்துக்கிட்ட மக்களுக்கு நீங்கள் ஏன் ஒரு தண்ணீரோ உணவோ எதுவுமே ஏற்பாடு செய்யலை, உங்களை நீங்களே காப்பாற்றிங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படி அம்போன்னு விட்டுட்டீங்க, உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியாதா, ஏன் நீங்கள் அதை செய்யலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டாங்க, உயிர் எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதையும் செய்யலை. அப்போ இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கேள்வி ஏன் பல கேள்வி இருக்குது. ஆனால் எந்த கேள்விக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கவே இல்லை. கரூர் துயர சம்பவத்திற்கு ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க?
ஒரு விளக்கம் கூட கொடுக்காம முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டும் தான் நீங்கள் பேசுறீங்க. திமுக எதிர்ப்பு பேசுங்க, அது உங்களுடைய சுதந்திரம், அது உங்களுடைய உரிமை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் இத்தனை இருக்குல்ல, இவ்வளோ கேள்வி இருக்குல்ல, எந்த ஒரு கேள்விக்காவது நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆனால் ஒரு பொதுக்குழு அப்படின்னா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கட்சியுடைய வளர்ச்சி குறித்து பேசணும், அடுத்த கட்டமாக என்ன செய்யலாங்கிறது குறித்து பேசணும், தேர்தல் குறித்து பேசணும், எப்படி நம்ம இன்னும் வலுவாக்கலாம் அப்படின்னு பேசணும். அதை பற்றி எதுவுமே பேசாமல் அதில் மிக முக்கியமாக கரூர் சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு கேள்விக்கான விடையும் கொடுக்காம அதை அப்படியே கடந்து வந்து வழக்கம் போல திமுக எதிர்ப்பு பேசியிருக்கீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. அடுத்து யாருன்னா, நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விஜய் விட இன்னும் அதிகமாக பேசினது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. அவர் திரும்ப திரும்ப வன்முறை தூண்டக்கூடிய வகையில் தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே புரட்சி வெடிக்கும், மிகப்பெரிய அளவான கலவரம் வெடிக்கும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பதிவுலாம் நீக்கினார், அது சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து அவருடைய பேச்சில் இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தைரியம் இருந்தால் என்னுடைய தலைவர் விஜய் மீது கை வைங்க பார்க்கலாம், முதல்ல அவர் வீட்டுக்கு போங்க, ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக கல்லூரி மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு போனோம்? முதலமைச்சர் முதலமைச்சர் வீட்டு முற்றுகையிட எதுக்காக அங்கே போனோம்? விஜய் மீது கை வைத்தால் கல்லூரி மாணவர்கள் ஏன் போகணும்? கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரிக்கு அதுக்காக போகிறாங்க, அவங்க படிக்க போகிறாங்க, வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க, அவங்களுடைய தலைமுறையுடைய பொருளாதாரத்தை மாற்ற போகிறாங்க. படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் விஜய் மேலே கை வைங்க, ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் சிஎம் வீட்டு முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆபத்தான கருத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுவும் ஒரு திரைப்படத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்களா, அதில் எப்படி புரட்சி வெடிச்சது பார்த்தீங்களான்னு. ஒரு திரைப்படமும் யதார்த்த வாழ்க்கையும் உண்மையாக ஒன்றா அதை ஒப்பிட்டு பேசலாமா முதல்ல? இதுவே எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக அது முன்வைக்கப்பட்டு வருது. இது ஒரு தப்பான முன்னுதாரணம் இல்லையாங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டு வருது. ஏன் கல்லூரி மாணவர்களை மட்டும் சொல்கிறாரு? பொதுமக்கள் யாரும் இப்போ விஜய் மேலே கை வச்சா பொதுமக்கள் யாரும் வரமாட்டான்னு உங்களுக்கே தெரியுதா? கல்லூரி மாணவர்கள் மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்களா, முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு வருது இல்லையா? ஏன்னா பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. நம்ம எதுக்கு விஜய் மேலே கை வச்சு நம்ம ஏன் போகணும், நம்ம வேலையை பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வலராக இருப்பாங்க அப்படிங்கிறதால அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படிங்கிறதால நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து குறிப்பிட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ என்னன்னா, கல்லூரி மாணவர்களை இதன் மூலமாக தூண்டி விடுகிறாராங்கிற ஒரு கேள்வி வருது. எவ்வளோ பெரிய வன்மமான கொடூரமான ஒரு பேச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வீட்டினுடைய ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய ஒரு குறிக்கோள், வாழ்க்கை லட்சியமாக இருக்குது. நம்முடைய பையனும் நம்முடைய பொண்ணும் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும், பெரிய பொறுப்புக்கு வரணும், படிப்பில் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, பல மாணவிகளுடைய வீட்டில் அவங்க முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருப்பாங்க. அவங்க தலைமுறையில் அவங்க தான் முதல் பட்டதாரியே ஆகணுன்ற கனவோட கல்லூரிக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்க நிறைய பெற்றோர்கள்லாம் கடனை வாங்கி விவசாயம் கூலி தொழிலெலாம் செய்து அதன் மூலமாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை பசங்க படிப்புக்கு செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு முதல் தலைமுறை பட்டதாரியாக வரணுன்ற கனவோட கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பேரண்ட், அவங்க பெரிய ஆளாக படிப்பில் வருவாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட், இன்னொரு பக்கம் நம்ம நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களை ஏன் நீங்கள் இதுக்குள்ளே இழுக்கணுங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போது விஜய் மேலே கை வச்சா ஸ்டூடெண்ட் வரணுமா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் நீங்கள் அனுப்புவீங்க? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினுடைய மாணவிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் அனுப்புவீங்களா? முதல்ல நீங்கள் அவங்கள அனுப்புங்க. விஜய் மேலே கை வச்சா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள முதல்ல அனுப்புங்க, வீதிக்கு அனுப்புங்க. சிஎம் வீட்டை முற்றுகை நீங்கள் அவங்கள அனுப்புங்க. அதுக்கு பிறகு மற்ற கல்லூரி மாணவிகள்லாம் வராங்களா இல்லையானுங்கிறத பார்க்கலாம். அதை விட்டுட்டு நல்லா படிங்க, வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வாங்க, லட்சியத்தை பெரிய இலக்கை வையுங்கள், பெரிய இடத்தை அடையுங்கள் அப்படின்னு ஒரு தலைவர் பேசணுமா? எங்கள் தலைவர் மேலே கை வைங்க, ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி வன்மத்தை தூண்டுற வகையில் பேசணுமா? இது எவ்வளோ கொடூரமான ஒரு பேச்சு. நிச்சயமாக இது ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் சிந்திக்கணும். நாம் படிக்கணும், நாம் படித்தா தான் நம்ம குடும்பத்தை நாம் பாதுகாக்க முடியும். விஜய் நடித்தார்னா அவருக்கு சம்பளம் வந்துடும், அவர் கட்சி இப்போ வச்சுருக்காரு, அவருக்கு காசு வந்துடும். நாம் படித்தா மட்டும்தான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நமக்கு சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஆமாம், நமக்கு இப்போது தேவை படிப்பு தான். படிப்பில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். தேவையற்ற இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு நம்ம காது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கல்லூரி மாணவிகளும் யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கருத்தாக தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கள்லாம் பேச்சுக்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னா, ஒரு பொதுக்குழு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனை தீர்ப்போம் அப்படின்னு தான் மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? முழுக்க திமுக பற்றி பேசிக்கிட்டு வேறு இதை பற்றியுமே பேசாமல் உங்கள் திட்டம் தான் என்ன, நீங்கள் எது தான் அரசியலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா?
ஆளும் கட்சியான திமுகவை குறித்து பேசுவது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா? அதுக்கு தானே கட்சி தொடங்கினீங்களா? இப்போ திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் எதுவுமே சரியில்லை, நலத்திட்ட உதவிகள்லாம் சரியாக செய்யலை அப்படின்னு புதிய திட்டங்கள் கொண்டு வரலை, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இதுதான் தீர்வு அப்படிங்கிறத பற்றி பேசினாவது மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஈடுபடும். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு தைரியம் இருந்தால் என் தலைவர் மேலே கை வைங்க அப்படின்னு சொல்கிறது அரசியலா, நல்ல அரசியலா அப்படிங்கிறதும் பல கேள்விகள்லாம் இருக்குது. அதுவும் அப்பாவி மாணவிகளை இதில் இழுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்பவும் அபாயகரமான கருத்தாக இதில் பார்க்கப்படுது. அதனால் தயவு செய்து இது ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் பொதுவாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. தவறு யார் செய்தாலும் தவறு தான், நல்லது யார் செய்தாலும் நல்லது தான். அது எது தவறு எது நல்லது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. முதல்ல படிப்பு தான் முக்கியம். படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி போகக்கூடியவர்கள் தயவு செய்து வேறு எதிலையும் கவனம் செலுத்தக்கூடாது. மடைமாற்றம் செய்ய பல பேர் இருப்பாங்க, அது எதுவுமே நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும்.